அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம லஞ்ச் கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம லஞ்ச் கூட பின்ன போறோம். இதுக்கு ரெண்டு கலர்ல வயர் யூஸ் பண்ணிருக்கோம். நியான் கிரீனும் கருப்பு கலரும் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி இந்த கூட பின்ன போறோம். இந்த கூட ஸ்கூல் லஞ்ச் கூட, அதுக்காக இந்த கூட பின்றோம். கூடையோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயருடைய மெஷர்மெண்ட் 5.25 அடி எடுத்துக்கணும். பச்சையில் 20 வயரும் கருப்பில் 5 வயரும் ஆக மொத்தம் 25 வயர் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கூடையோட வயரை மெஷர் பண்ணுறதுக்கு நான் உடன் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட்டும் எடுத்து நம்ம வயரை கட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன 25 வயரை நீங்கள் முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கருப்பு கலர் வயர் எடுத்து சரிபாதியாக மடிச்சுக்கோங்க. அந்த வயருடைய அளவுக்கு ரன்னிங் வயரும் பிளாக் வயர் தான், அதையும் பாதி அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு வயரையும் இந்த மாதிரி வைக்கணும். கீழ் வயருடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கமாக திருப்பிட்டு இந்த சைடு வயருடைய இந்த சொரசொரப்பான பகுதியை இந்த லூப்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணுங்க. இப்போ நீங்க ரன்னிங் வயரை விட்டுறணும். நம்ம கட் பண்ணி வச்ச வயரை சரிபாதியா மடிச்சு வச்சு பின்னிருக்கோம் இல்லையா, அந்த வயருடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் சமமான அளவுல இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கணும். ஏத்த இறக்கமா இருந்தா சமன்படுத்திக்கணும். இந்த கருப்பு வயருடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் சமமான அளவுல இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாட்டும் ஒரு சாதா முடிச்சும் நம்ம பின்னினதுக்கு அப்புறமா நம்ம சரி பார்த்துக்கணும். இப்போ அடுத்த முடிச்சு பச்சை வயர்ல நம்ம பின்ன போறோம். அடுத்த சாதா முடிச்சு பச்சை வயரை சரிபாதியா மடிச்சுக்கோங்க. ஒரு முடிச்சும் ஒரு நாட்டும் பின்னும் போது வயரை சரிபாதியா மடிச்சு பின்னணும், கட்டிங் வயரை. இப்போ ரன்னிங் வயரை லூப் மாதிரி மடிச்சு நம்ம பின்றோம். அடுத்ததும் பச்சையில தான் நம்ம பின்ன போறோம். நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பச்சையிலையும் கருப்புலையும் பின்றேன். அடுத்ததும் பச்சையில தான் பின்றோம். இப்ப 4 நாட் பின்னியாச்சு. 5வது நாட் பின்ன போறோம் பச்சை கலர்ல. இப்போ அடுத்தது கருப்பு கலர்ல நம்ம பின்ன போறோம்.
இப்போ நம்ம பின்னிருக்க மாதிரியே தொடர்ந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வயரையும் சேர்த்து சேர்த்து நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். இதே மாடல்ல இதே மாதிரி 5 பச்சை முடிச்சு ஒரு கருப்பு, 5 பச்சை ஒரு கருப்பு, 5 பச்சை ஒரு கருப்புன்னு இந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். இப்ப நான் முதல் வரிசை பின்னி முடிச்சிட்டேன். கடைசியா பிளாக் வயர்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கடைசி முடிச்சோட வயரை நீங்க மெஷர் பண்ணி நீங்க ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம இப்போ முடிச்சாச்சு. செகண்ட் லைன் பின்ன போறோம். ஃபர்ஸ்ட் லைன் தான் மிடில் லைன். செகண்ட் லைன் நம்ம ரெண்டாவது வரிசை பச்சை வயர் வச்சு பின்றோம். முதல் நாட்டோட வயர் இந்த மாதிரி நீங்க மெஷர் பண்ணிக்கணும். இப்ப ரன்னிங் வயரை இப்படி மடிக்கணும். கீழே நம்ம எப்படி பின்னணுமோ அதே மாதிரியே பின்றோம். இப்பயும் நம்ம இப்ப இந்த வரிசை ஃபுல்லா பச்சை கலர் வயர் தான் உங்களுக்கு ரன்னிங் வயர். கீழே நமக்கு பச்சையும் கருப்பும் கலந்த மாதிரி வந்தது ஃபர்ஸ்ட் லைன்ல முதல் வரிசையில. இப்போ பச்சை கலர்ல மட்டும்தான் நமக்கு இப்போ ஒரு முடிச்சும் நமக்கு சாதா முடிச்சும் வந்துகிட்டு இருக்கு. கீழே கருப்பு கலர்ல மட்டும் நமக்கு வந்த சாதா முடிச்சு. இப்போ இந்த வரிசையில பாத்தீங்கன்னா கருப்பும் பச்சையும் கலந்த கலர்ல மிக்ஸ் ஆன கலர்ல நமக்கு வரும். இதே மாதிரியே தொடர்ந்து இந்த வரிசையை பின்னிக்கிட்டே வாங்க. எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ரெண்டாவது வரிசை செகண்ட் லைன் எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். கடைசி முடிச்சு நான் சென்டர் லைன்னு தெரியணுங்கிறதுக்காக அந்த கருப்பு கலர் வயர்ல நான் மிடில் நாட் போட்டு வச்சிருக்கேன். ஒரு சின்ன முடிச்சு, அதுதான் சென்டர் லைன்னு அப்பதான் எனக்கு தெரியும். அதனால அதே மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பச்சை கலர் ரன்னிங் வயரை நம்ம இப்ப கட் பண்ண போறோம். கடைசி முடிச்சோட வயரை இந்த மாதிரி அளந்து ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன்லயும் முதல் வரிசையிலையும் இதே மாதிரி நீங்க கட் பண்ணிடலாம். இப்ப கருப்பு வயரோட அளவுக்கு பச்சை வயரை நம்ம இப்ப கட் பண்றோம். இப்ப நம்ம ரெண்டாவது வரிசை பின்னின மாதிரியே அடுத்தடுத்து எல்லா வரிசையும் நம்ம பின்ன போறோம். இப்பயும் கருப்பு வயரை அளந்து நம்ம அடுத்த வரிசை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மூணாவது வரிசை இதே மாதிரியே பின்னிக்கிட்டே வாங்க. நடு லைனுக்கு சென்டர் லைனுக்கு மேல் பக்கமா இப்ப 5 லைன் பின்னி முடிச்சாச்சு. இப்ப நம்ம கீழ்ப்பக்கம் பின்ன போறோம். இந்த பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த கருப்பு லைனுக்கு மேல பின்னிட்டோம். இப்ப கீழே பின்ன போறோம். கீழே எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பின்ன போறோம். இந்த பக்கமும் பச்சை வயர் தான் ரன்னிங் வயர். இந்த பக்கமும் பின்னி முடிச்சிட்டு பார்க்கலாம். இப்ப பின்னி முடிச்சாச்சு. சென்டர் லைன் பிளாக் கலர் லைன் நான் சென்டர் நாட் போட்டிருக்கேன். மேல் பக்கம் 5 வரிசை பின்னியாச்சு, கீழ்ப்பக்கம் 5 வரிசை பின்னியாச்சு. ஆக மொத்தம் 11 வரிசை நம்ம கூடையுடைய அகலம், கூடையோட பேஸ் அதுதான். இப்ப நம்ம கூடையோட மூளை எப்படி திருப்புறது அப்படின்னு பார்க்க போறோம். முதல் வயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கணும். ரன்னிங் வயர் கருப்பு வயர் ஒரு பக்கம் 2 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சு நீங்க பின்னணும். அந்த சின்ன வயர் இடது பக்கத்துல போற மாதிரி நீங்க வச்சு பின்னுங்க.
இப்போ இதுதான் நம்மளுடைய ரன்னிங் வயர், பிளாக் கலர். இப்போ கருப்பு கலர் ரன்னிங் வயர் வச்சு நம்ம ஃபுல்லாக பின்ன போகிறோம். இந்த வயரை இப்படி உள்பக்கமாக இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம கோர்த்து விட்டுறலாம் கீழே. இப்போ நான் கோர்க்கிற மாதிரி உள்பகுதியில் இந்த மாதிரி கொடுத்து கோர்த்து விட்டுருங்க. இப்போ தொடர்ந்து கீழே நம்ம கூடையுடைய அடிப்பகுதி எப்படி பின்னணுமோ பேஸ், அதே மாதிரி நம்ம தொடர்ந்து இப்போ பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். இப்படியே இது ஃபுல்லாக நம்ம பின்னி முடிக்க போகிறோம். இந்த லைன் ஃபுல்லாக இப்படியே. இப்போ நான் பின்னி முடிச்சிட்டேன் இவ்வளோ தூரத்துக்கு. இப்போ இந்த 3 நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே அடிப்பாகம் போட்டப்போ ஒரு லைனுக்கும் நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டோம். இப்போ நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண வேண்டாம். அப்படியே ரன்னிங் வயரை நம்ம சதுர வடிவில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அப்படியே வச்சு நம்ம பின்ன போகிறோம். இது ஒரு கார்னர். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஒரு கார்னர், இது ரெண்டாவது கார்னர். நம்ம கட் பண்ணாம வயரை இப்படி திருப்பி வச்சு பின்றோம். கூடையோட பேஸ் வந்து 11 வச்சிருக்கோம். அது கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப லஞ்ச் பேக்னா 9 வச்சா போதும். நீங்க 9 வச்சுக்கோங்க. அடுத்த கார்னர். இப்போ இது ஃபுல்லா நம்ம பின்னி முடிக்க போறோம். இந்த லைன் ஃபுல்லா. இப்போ அடுத்த கார்னர் எப்படி திருப்பதுன்னு பார்ப்போம். அடுத்த கார்னர்.
இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண எடுத்துக்கிட்டே வந்தாச்சு. இப்போ இந்த கருப்பு வயரை இப்போ நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இந்த வயர் எந்த டைரக்ஷன்ல போகுதோ, எந்த திசை பக்கமா இந்த வயர் போகுதோ அந்த திசை பக்கமாவே நம்ம முதல்ல மூளை திருப்பும் போது கூடையோட உள்பகுதியில எப்படி கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி அதே டைரக்ஷன்ல இந்த வயரை உள்பகுதியில கோர்த்து விட்டுறணும், அந்த ஃபர்ஸ்ட் லைனோட உள்பகுதியில. இப்ப அடுத்தது நம்ம பச்சை கலர்ல நம்ம பின்ன போறோம். பச்சை கலர்ல அடுத்து நம்ம 5 வரி பின்ன போறோம். இப்போ இந்த கருப்பு வயரை லூப் மாதிரி மடிச்சிட்டு பச்சை வயர் அந்த பக்கம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம இப்ப பின்றோம். இப்ப பச்சை வயர் எந்த திசை பக்கமா எந்த டைரக்ஷன் பக்கமா பார்த்து இருக்கோ அந்த சின்ன பீஸ், அந்த 2 இன்ச் வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா வயர், அந்த வயர் அந்த அந்த டைரக்ஷன்ல உள்பக்கமா அப்படி கோர்த்து விடணும். கருப்பு வயரை இந்த டைரக்ஷன்லையும் பச்சை வயரை இந்த டைரக்ஷன்லையும் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம கோர்த்து விடணும். அந்த மாதிரி கோர்த்து விட்டுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். இந்த லைன் பின்னி முடிச்சிட்டு நீங்க கோர்த்து விடணும் 2 பக்கமும். இப்ப கோர்த்து விட முடியாது, இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கோர்த்து விடலாம். இப்ப தொடர்ந்து இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. 5 லைன் பச்சை கலர்ல பின்னணும், அப்புறம் திரும்பி பிளாக் கலர் மாத்தணும், ஒரு லைன் கருப்பு கலர், திரும்பி 5 லைன் பச்சை, அப்புறம் ஒரு லைன் கருப்பு, திரும்பி 5 லைன் பச்சை, அப்புறம் ஒரு லைன் கருப்புன்னு பின்னி நம்ம கூடைய நம்ம முடிக்க போறோம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்ப நம்ம கலர் எப்படி மாத்தணுமோ அதே மாதிரி மாத்தி பின்னுனா கூடைய நம்மளால பின்னி முடிச்சிட முடியும். இப்போ முடிச்சாச்சு. நான் பின்னி உள்ள ஃபுல்லா கோர்த்து விட்டு நான் கூடைய முடிச்சிட்டேன். இது ரன்னிங் வயர் கூட தான் நம்ம இப்ப பின்னிருக்கோம். ரன்னிங் வயர்ல லஞ்ச் கூட எல்லாமே நேரா கோர்த்து விட்டுருக்கேன் நானு. இப்போ 2 வயர் நான் கோர்க்காம வச்சிருக்கேன், எப்படி கோர்க்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ 1 2 3 மூணாவது நாட்ல மூணாவது முடிச்சுல இப்ப நம்ம கோர்க்க போறோம். மூணாவது முடிச்சு அப்புறம் 4வது முடிச்சு 5 6 7ன்னு வரிசையா அடுத்தடுத்த முடிச்சுல நேராவே நம்ம கோர்த்துக்கிட்டே வர போறோம். இப்ப அடுத்த வயரையும் அதே மாதிரி நம்ம கோர்க்க போறோம். இப்போ இது நம்ம கோர்த்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸஸா நீட்டிக்கிட்டு இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி ட்ரிம் பண்ணிருங்க இந்த எக்ஸஸ் வயரை. நான் ஃபுல்லா முடிச்சு கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். நான் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எங்க முடிச்சிருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி நீட்டா நீங்க ஃபினிஷ் பண்ணிடணும். இப்ப நம்ம கூடை பின்னி முடிச்சாச்சு. இந்த கூடை நீங்க பின்னி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.